ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறான். சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடமாடுகிறார். நாதஸ்வர ஓசையிலே இறைவனின் முடிவே அன்பான உறவே இதுவாகாத பிரிவு ஏனித்த முடிவு இறைவனின் தீர்ப்பு அது இறைவனின் தீர்ப்பு அன்பான உறவு இறைவனின் தீர்ப்பு இது இறைவனின் தீர்ப்பு அன்பான உறவு
நீங்க பிரிந்த ஒரு வருட காலமாக நீங்க பெற்றெடுத்த மகள் உனது மகன்கள் உனது பேர குழந்தைகள் நாங்க அனாதி அனுக்கிறோம்மா. இதுவே நாங்க யாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுவோம். அம்மா ஆமா எனக்கு தண்ணியில தங்க கிண்ணா. ஆமா எனக்கு தண்ணியில தங்க கிண்ணா. அம்மா எனக்கு தடுத்ததறி கட்டிடம்மா. எங்களை பார்த்த வளர்த்த ஏழுவனப்பா. அப்ப எனக்கு தண்ணியில தங்க கிண்ணா. அப்ப எனக்கு தண்ணியில தங்க கிண்ணோ. அப்ப எனக்கு தடுத்ததறி கட்டிடம்ப்பா. அப்பா தாய் தந்தனுக்கு இருவரும் பிரிந்த வருவது காலமாக அப்படி நாங்க கண்ணீரிக்கிட்டு நின்ன ஒயப்பா சக்கரப்பாவே ஒயாரோ சக்கர தெய்வமே. இதுக்கு நாங்க கண்ணீரிட்டு நின்ன எப்பா நீ பெத்த மக்க பழக எங்க மனக்குறையே நாங்க யாரிடத்திலே அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களப்பா. நாங்க கண்ணீர் இட்டு நின்னா நாங்க கண்ணீர் விட்டு நின்னா அப்பா அம்மா இல்லாத மனக்குறைய இந்த ஏழுமலை தலைவர் நான் யாரிடத்தில் என் குறையை சொல்லி முறையிடுவேன். அம்மா எனக்கு வடக்க சுடுகடுமா ஒயப்பா சக்கரம்மாவே ஒயாரோ சக்கர தெய்வமே. அம்மா எனக்கு வடவதிரே பலருமா. ஒயம்மா எனக்கு வடக்கா கொடுத்த பொண்ணு ஒயப்பா சக்கரமோ. இன்னைக்கு வடக்க கொடுத்த பொண்ணு இன்னைக்கு அம்மா இல்லாதனதையா. இன்னைக்கு அப்பா இல்லாதனதையா. நான் பரதேசியா குண்டரம்மா. வடக்க கொடுத்த பொண்ணு வடக்க கொடுத்த பொண்ணு அப்பா அம்மா இல்லாத அனதையா. நான் வாசலுல குந்தி அழுவுற அம்மா. நீங்க பிரிஞ்ச வருவது காலமாக எனக்கு தெற்க சுடுகாடுப்பா ஒயப்பா சக்கர தெய்வமே. அப்ப எனக்கு தென்மதிரே பலருப்பா. அப்பா இன்னைக்கு தெற்க கொடுத்த பொண்ணு விகார தெய்வமே. இன்னைக்கு தெற்க கொடுத்த பொண்ணு இன்னைக்கு அப்பா மேல தானதுயா. இன்னைக்கு நான் தெருவீதிலே குஞ்சாரம்பா. தெற்க கொடுத்த பொண்ணுங்க முனுசாமி முனியம்மா அப்பா அம்மா. நீ தெற்க கொடுத்த பொண்ணு அப்பா இல்லாத அனதையா தெரு வீதியில குந்தி அழுவுற அம்மா. இன்னைக்கு சீம தர வழக்க ஒயாரோ சக்கர தெய்வமே ஒயப்பா சக்கரப்போ. எப்படிகள் தின்னாதே நெய்விளக்கு. எப்பா அம்மா இன்னைக்கு நாங்க சிந்தி அறிகிறோம்மா. நீ பெத்த மக்கள் இன்னைக்கு நாங்க சிந்தி அறிகிறோம்மா. இன்னைக்கு அப்பா அம்மா இல்லாதனதியா. நீங்க பிரிந்த ஒரு வருட காலமாக நாங்க சீர்குலைஞ்சி நிக்கிறோம்மா.
மதுரை சரவணக்க அடப்பாத்த கரப்போ இன்னைக்கு நாங்க பங்காளே விளக்கு மதுரை தர விளக்கு ஏன் பாசக்கார அப்பா முனுசாமி அப்பா உனக்கு என்றென்று மங்காதனை விளக்கு வருவது காலமாக எப்பா இன்னைக்கு மதுரை தர விளக்கு ஓயா பாசக்கார தெய்வமே இன்னைக்கு நாங்க மங்காளே விளக்கு அம்மா இன்னைக்கு நாங்க மங்கி அறிகிறோம்மா நீ பெத்த மக்கள் நாங்க மங்கி அறிகிறோம்மா அம்மா இன்னைக்கு மார்பிடத்தா அடிக்கிறோம்மா நான் மங்கி அழுகுறம்மா அப்பா அம்மா இல்லாம நான் மனம் குழஞ்சி நான் வாடுறம்மா அப்பா அம்மா இன்னைக்கு பப்ப புளிய மரம் அம்மா இன்னைக்கு பப்ப புளிய மரம் இன்னைக்கு நாங்க பந்தாடும் ஆனந்தவனம் அப்பா இன்னைக்கு நாங்க பந்தாடி ஊடு வந்தா நீ பெத்த மக்கள் நாங்க பந்தாடி ஊடு வந்தா அப்ப எங்களுக்கு பச்சை தண்ணி கொடுத்தா நாங்க பந்தாடி விடு வந்தா எங்களுக்கு பச்சை தண்ணி மொண்டு யார் கொடுப்பா அம்மா இன்னைக்கு சுருட்ட புளிய மரம் ஒய பாத்தக்காரம்மா இன்னைக்கு நாங்க சூதாடுவோம் ஆனந்தவனம் அம்மா இன்னைக்கு நாங்க சூதாடி ஊடி வந்தா நீ பெத்த மக்கள் நாங்க சூதாடி ஊடி வந்தா அம்மா எங்களுக்கு சட்டி தண்ணி கொடுப்பா அப்பா நீ பெற்ற பிள்ளைங்க சூதாடி விடு வந்தா எங்களுக்கு சொட்டு தண்ணீர் மொண்டு யார் கொடுப்பா இனிமே நாங்க யார பாப்பாடு கூப்பிடுவோம் இனிமே நாங்க யார பாப்பாடு கூப்பிடுவோம் எங்களுடைய மனக்குறையை நாங்க யார் இடத்துலமா எடுத்துக்கிடுவோம் இருவரும் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களப்பா நாங்க அப்பா மேலதானே அது எடுக்கிறோம்ப்பா அப்பா 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 நீ அப்பா நீலனா பெத்த மக்கள் ஆளுக்கு யாரு பார்க்கிறாங்க அப்பா நீ எம்மாதருக்கு யாருக்கா புது வேட்டி வாங்கி வந்தேன் அப்பா உன்னை புத செய்யணும் பார்ப்பதற்கா அம்மா அப்பா நீ இல்லேனா என்ன ஆதரிக்க யார் இருக்கா புது வேட்டி வாங்கி வந்த முனுசாமி அப்பா உன்னை நான் புதைச்ச இடம் பார்ப்பதற்கா அப்பா எத்தனை பிறவியோ அப்பா எத்தனை பிறவியோ இனி முன்முகத்தி நம்பிக்கை எங்கே போய் அடப்பினப்பா இந்த பாவியா பெற்ற கடனே நான் தீர்க்கேன் அப்பா எத்தனை பிறவியோ அம்மா முனியம்மா எத்தனை பிறவியோ இனி உன் வயிற்றில் நான் பிறக்க எப்போ போய் அடைப்போம் அம்மா என்ன நீ பெற்ற கடனை நான் தீர்க்க நான் கண்ட கனவுல
அப்பா எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் நீங்கள் என்று எனக்கு அப்புறம் தான் அப்பா அம்மா தெரிஞ்சது நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் என்று அப்பா எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் கஷ்டப்பட்ட காலத்திலே நாங்க கலகலண்டு சிரிச்சிருப்போம் உன் கரை வச்ச வெட்டியாலே அப்பா எங்க கண்ணீரத்தான் தொடச்சிருப்போம் அப்பா நான் கஷ்டப்பட்ட காலத்திலே கலகலன்னு சிரிச்சோம் உன் கரை வச்ச வேட்டியால அப்பா எங்க கண்ணீரத்தான் நீ தொடச்ச அப்பா கடைசி மூச்சு நிக்கிறப்பா என்னப்பா நினைச்சேன் முனுசாமி அப்பா கடைசி மூச்சு நிக்கிறப்போ அப்பா அம்மா நீங்க என்னத்தான் நினைச்ச கடைசி மூச்சு நிக்கிறப்பா என்னப்பா நினைச்சேன் கலங்கிடணும் பிள்ளை என்ன உன் சாவ கூட மறைச்சேன் அப்பா கலங்கிடுவாவும் பிள்ளை ஏழுமலன்னு அப்பா அம்மாவும் சாவ கூட சொல்லாம மறைச்சேன் எங்களுக்கு அங்கு திருநீரோ நான் திரும்பி வந்து பார்க்கும் போது என்னை பெற்ற தெய்வம் எங்கே போனதோ எனக்கு திருநீர் பூசின கை உன்னை எரிக்கும் போது உன் கைகள் திருநீராயானதோ திரும்பி வந்து நான் பார்க்கிறப்போ என்ன பெற்ற அப்பா அம்மா இந்த தெய்வங்கள் எங்கத்தான் நீங்க போனீங்களோ என்ன போல பாவையாரோ இங்கு வந்து பிறக்கல கொல்லி வைக்க குடிப்பனதா எனக்கு இங்கே கிடைக்கல எங்களை போல பாவியாரோ இங்கு வந்து பிறக்கல கொல்லி வைக்கும் கொடுப்பனதான் எங்களுக்கு அனைவருக்குமே கிடைக்கல என்ன போல பாவியாரோ இங்கு வந்து பிறக்கல கொல்லி வைக்கும் கொடுப்பனதா எனக்கு இங்கே கிடைக்கல என் கண்ணத்திலே விழுந்த கண்ணீர் அந்த கடவுள் மேல விளக்கும் அப்பா இல்ல கடவுளும் அப்படி என் கண்ணத்திலே விழுந்த கண்ணீர் அந்த கடவுள் மேல் போய்விடட்டும் அப்பா அம்மா இல்லாத பிள்ளை எழுமலன்னு கடவுளை நாங்க அப்பான்னு தாழட்டும் யாரம்மா நம்பி இந்த உலகத்துல எங்க அனாதையா விட்டுட்டு போனீங்க நாங்க யாருமா இனிமே அம்மானு கூப்பிடுவோம் அம்மா நாங்க யாருமா இதற்கு மேற்பட்ட அம்மா நடக்க போறோம் எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களேம்மா அம்மா கத்தடிச்சா நோடு பொத்தி பொத்தி வளர்த்தீங்க காத்தடிச்சானோகு முன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீங்க
காத்தடிச்சா நோகு முன்னு ஏழுமலைய அப்பம்மா பொத்தி பொத்தி வளர்த்தீங்க ஊரக்குட்டி சொன்னீங்க காத்தடிச்சா நோகும் முன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீங்க என் மகனுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், அவன் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று இந்த திருமண ஏற்பாடையே செய்து முடித்தேன். என் மகனுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. இறந்த என் மகனை இப்போதே நான் தகவல் செய்ய வேண்டும். நீங்கள் சென்று வாருங்கள் ஐயா. அப்பொழுது உன்னுடைய மகன் இருந்தானே, அப்பொழுது புதைத்திருக்க கூடாதா அல்லது எரித்திருக்க கூடாதா அல்லது தகனம் தான் செய்திருக்க கூடாதா ஐயா? இப்பொழுது எங்கள் இருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்து விட்டது. இதற்கு மேற்பட்டு அவரை எரிப்பதோ அல்லது புதைப்பதோ அல்லது தகனம் செய்வதோ அது என்னுடைய பொறுப்பு ஐயா. நீங்கள் சென்று வருங்கள் சுவாமிக்கு. பத்மாவதி, திருமணம் என்பது வாழ்க்கையில் ஒரு முறைதான். அந்த திருமணம் நடந்து முடிந்து விட்டது. ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால் தக்க பருவம் அடைய வரைதான் பெற்றெடுத்த தாய் தந்தை சொந்தம். ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடித்து வைத்தால் வாழ்நாள் முழுவதும் அந்த மனைவிக்கு மட்டும்தான் சொந்தம் என்பதை நிரூபித்து விட்டாயே அம்மா. இப்படிப்பட்ட அழகு தேவதை என் மகளுக்கு மனைவியாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா செய்திருக்க வேண்டும். என் மகன் மட்டும் உயிரோடு இருந்தால் உன்னை எப்படியெல்லாம் வைத்து வாழ்ந்திருப்பான். அம்மா பத்மாவதி, இப்படிப்பட்ட நல்ல உள்ள படைத்த நீ அல்லவா ஒரு உத்தமி, நீ அல்லவா ஒரு பத்தினி. உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டதே. உடைய நல்ல மனதுக்கு அந்த ஆண்டவன் அருள் கிடைத்து மீண்டும் என் மகன் உயிர் பெற்று சந்தோஷமாக நான் வரமா நான் வரமா. அத்தான், அனைவரும் நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். இந்த பாவி நான் முன்ன வைத்துக் கொண்டு என்ன ஐயா செய்ய போகின்றேன்? இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டு உன்னை எரிக்கும் பொழுது உன் மீது விழுந்து இந்த பாவி என்னுடைய உயிரை விட்டு விடுகின்றேன். அத்தான், பொழுதாகி போனது பொழுதாகி போனது கம்மா. ஹரிரோ பாடினதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ என் தெய்வமே இது போய்
அம்மா நான் தூங்கவே இன்னும் நாளாகுமா ஆராரிரோ பாடினதால் யாரோ நீ முந்தி போனதே நியாயம் நீ முந்தி போனது நியாயமும் இல்லையே நீ முந்தி போனது நியாயம் இல்லை. நான் முந்தி போனது யோகம் இல்லை. உயிர் தந்ததேவன் மானிடா. நான் யார்? நானும் ஒரு மானிட பெண். அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி சுவாமி அங்கு செல்ல முடியும்? நான் எப்படி அவரை பார்க்க முடியும்? பத்மாவதி, நீ ஏன் வரப்போகின்றாய்? நான் சென்று அழைத்து வருகின்றேன். ஆமா, நிச்சயமாக உஷார் என்று உரைப்பேன். படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மதேவரை சந்தித்தால் என்னுடைய கணவருக்கு நிச்சயமாக போய் வந்துவிடுமா? உஷார் என்று உரைப்பேன். அவருடைய பாதங்களையும் பற்றிக் கொள்ள வேண்டும் என்று வருகின்றேன். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மாற்றமே கிடையாது. அப்படியா? அதற்கும் சென்று வருகிறேன். நமோ நாராயண. அத்தான், இந்த உலகத்தில் படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மதேவனை சந்தித்தால் தங்களுக்கு உயிர் வந்து விடுமா? அத்தான், உங்களோடு சேர்ந்து வாழப் போகின்றேன். அத்தான், காத்தி பட்டாலே கரையாதோ கற்பூரோ கரையுது மனசே உன்னாலே. காத்தி பட்டாளி கரையாதோ கற்பூரம் கரையிலேயே மனதே உன்னாலே காத்தி பட்டாலே கரையாதோ கற்பூரோ கரையுது மனசே உன்னாலே. அட சத்தியமா அட சத்தியம்மா அட சத்தியமா நான் இருப்பது நானே. உன் போனாலும் உன் பாசம் போகாது. இந்த நம்பிக்கைதான் நம்மையெல்லாம் காக்கணும். இந்த நம்பிக்கைதான் நம்மையெல்லாம் காக்கணும். பட்டி வண்ண ரோசாவா பார்த்த கண்கள் மூடாதா ராகவனி ரமணா ரகுநாதா. ராகவனி ரமணா ரகுநாத ராகவனி ரமணா ரகுநாதா. மக்கள் வாதா ஜானகிநீதா. மக்கள் வாதா ஜானகிநீதா. பாடுகின்றேன் பரதாரா. ராகவனி ரமணா ரகுநாத யாகேதர் யாகேதர் உணங்கள் பதித்தாரி சங்கீத மலர் கொண்டி துதித்தாரே
இந்த சத்திய லோகத்திலே படைக்கும் கர்த்தராகி கலைவாணியை மணந்து இந்த சத்திய லோகத்திலே படைக்கும் தொழிலாகி படைத்துக் கொண்டு வருகின்றேன். அப்படி இருக்கு நானும் 84 ஜீவராசிகளை படைத்து படைத்துக் கொண்டு வருகின்றேன். ஆனால் இதோ வீணகாலம் கேட்கிறது. காலையிலே எழுந்தாய், உண்மைதான். என்னை பார்த்து என்னுடைய பாதத்தை பணிந்துவிட்டு ஆசீர்வாதம் பெற்று சென்று வருகிறேன் என்று உரைத்த நீங்கள் உண்மைதான். மீண்டும் எதற்காக வர வேண்டும்? தந்தையே, தங்களுடைய தரிசனம் பெற்று பூலோகம் சென்றிருந்தேன் தந்தையே. பூலோகமா? உண்மைதான். எதற்காக? அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்தேன். என்ன தெரியுமா? பூலோகத்திலே ஒரு கண்கொள்ளா காட்சியை பார்த்தேன். காட்சி பார்த்தாயா? உண்மைதான் தந்தையே. என்னடா அது? என்ன தெரியுமா? ஒரு வெள்ளை முள்ளங்கி 2 வண்டியில் செல்கின்றது. என்னது? ஒரு முள்ளங்கி 2 வண்டியிலே செல்லுகின்றதா? உண்மைதான் தந்தையே. என்னடா நீ உரைக்க வேண்டிய வார்த்தை கேட்டால் எனக்கு சிரிப்புதான் வருகிறது. ஏன்னா சொல்வோடு சொன்னாலும் கேட்பதற்கும் அது இருக்க வேண்டும் என்று உரைக்கின்றார்கள். அதை போன்று ஒரு முள்ளங்கி 2 வண்டியில எப்படிடா சொல்ல முடியும்? உண்மைதான் தந்தையே. அப்படியானா அந்த அதிசயத்தை நீங்கள் நான் பார்க்க வேண்டும். போகலாம்.